இத்தனை பேர் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கணும், இத்தனை பேர் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்கணும், இத்தனை பேர் ஓபிசி இருக்கணும், இத்தனை பேர் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற கைட்லைன்ஸ்லாம் கிடையாது. அந்த இதில் வந்து 4 பேர் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 4 பேர் ஜெனரல் கேட்டகரியாகவே வச்சு அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டியை வந்து அவங்க வச்சுக்கலாம். அதில் வந்து என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்வி. எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப் இது மாதிரி இடதுசாரி மாணவர் அமைப்புகள், தொடர்ச்சி அம்பேத்கரிய மாணவர் அமைப்புகள் இவங்கெல்லாம் நடத்தின ஒரு நீண்ட நெடிய போராட்டம் 2016 ரோஹித் வெமுலாவினுடைய மரணத்துக்கு பிறகு 2026 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். ஆனால் அதை வந்து இவ்வளோ கால போராட்டத்தையும் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு பிளவை உண்டு பண்ணி SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ரொம்ப முக்கியமான சட்டம். அந்த சட்டங்கள் தவறாக PCR ஆக்ட் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் ரொம்ப மைக்ரோ லெவலில் 1-2 வழக்குகள் பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் இப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காகவே இந்த வழக்குகளோ இந்த சிறப்பு சட்டங்கள் தனிச்சட்டங்கள் தேவையில்லை என்ற ஒரு முடிவுக்கு போக முடியுமா? கல்வி அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து பாகுபாடுகள் நிறைஞ்சது தான். ஏன்னா ப்ரைவேட் எஜுகேஷன், பப்ளிக் எஜுகேஷன் 2 விதமான பாகுபாடு. முதல்ல பிரைமரியான பாகுபாடு. ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்னா வசதி படைத்தோர் அல்லது பணம் செலுத்தி கல்வி பெறுவதற்கான வாய்ப்புடையோருக்கான ஒரு கல்வி முறையும் சாதாரண மக்களுக்கான ஒரு கல்வி முறையும் என்பது தான் இன்றைக்கி இந்தியாவுடைய மிகப்பெரிய பாகுபாடு. சமூகத்தில் வந்து சாதி இருக்குன்னா கல்வி நிலையங்களும் சாதி இருக்குது, சமூகத்தில் மதம் இருக்குன்னா கல்வி நிலையங்களும் மதங்கள் இருக்குது. இப்போ சமூகத்தில் சாதியை களையிறதுக்கும் மதத்தை களையிறதுக்கும் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அது எல்லாமே கல்வி நிலையங்களும் இருக்கணும். ஸோ வந்து நான் கல்வி நிலையம் நம்ம வந்து யூனிஃபார்ம் கொடுத்துறதுனால வந்து அங்கே எல்லாரும் சமமாயிடுறதில்ல. ஸோ இந்த பாகுபாடுகள்னால இன்றைக்கு மாணவர்களுடைய கல்வி கனவு என்பது சிதைக்கப்பட்டு ஏதோ ஒரு வகையில் கல்வி சூழலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது ஏற்படுது. சரத் பிரபு அப்படிங்கக்கூடிய ஒரு மாணவன் இறந்து போனான். முத்துகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் இறந்து போனார், மருத்துவம் படிக்க போனவங்க. அதே போல் நீங்கள் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா ரோஹித் வெமுலா அப்படிங்கிற ஒரு மாணவர் சாதிய பாகுபாட்டின் காரணமாக வந்து தற்கொலை செய்து கொள்கிறார். நீங்கள் சென்னை IITயில் ஃபாத்திமா லத்தீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவி. இந்த மாதிரி நிறைய பாகுபாடுகள் கல்வி வளாகங்களுக்குள்ளே இருக்குது. பொருளாதார ரீதியான பாகுபாடுகளும் இருக்குது. ஏற்கனவே வந்து காலேஜஸில் வந்து கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, ஏதாவது இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஏதாவது. அதில் என்னென்னா அதில் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற நபர் வந்து இந்த கேஸ்ட்டை சார்ந்தவராக இருக்கணும், ஏதாவது கமிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கமிட்டிக்குன்னு வந்து எந்த காம்போசிஷனும் கிடையாது. இதில் வந்து இத்தனை பேர் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் இருக்கணும், இத்தனை பேர் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப் இருக்கணும், இத்தனை பேர் ஓபிசி இருக்கணும், இத்தனை பேர் பெண்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற கைட்லைன்ஸ்லாம் கிடையாது. அந்த இதில் வந்து 4 பேர் ஜெனரல் கேட்டகரியாக இருந்தால் 4 பேர் ஜெனரல் கேட்டகரியாகவே வச்சு அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டியை வந்து அவங்க வச்சுக்கலாம். அதில் வந்து என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றது தான் கேள்வி. நாம் வந்து ஆன்டி ரேகிங் கமிட்டிங்கிற ஒரு போர்டு பார்த்துருக்கோம், சரிதானே? ஆன்டி ரேகிங் கமிட்டி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அதே போல் ICC கமிட்டிங்கிற ஒரு போர்டு இருக்கும், உள் புகார் குழு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அதில் சில ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாம் பேர் போட்டு ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். என்னைக்காவது உள் புகார் குழு வந்து செயல்பட்டு இருக்கிறத பார்த்துருக்கோமா? பட் இப்போ UGC வகுத்திருக்கக்கூடிய இந்த விதிகள் 2026ங்கிறது பிரச்சனை வரும்போதும் அதை அட்ரஸ் பண்ணும். அதை விட ஒரு ப்ரிவென்டிவ் மெத்தடாக பிரச்சனை இருக்குதா இந்த கல்வி நிலையத்தில் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க அந்த கமிட்டி வந்து அதை ஆராய்ந்து அதன் மீது அறிக்கை கொடுக்கணும், ஆண்டுக்கு 2 முறை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இது சொல்லுது. ரோஹித் வெமுலா அப்படின்ற மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்ஸ்லாம் நடக்கும்போது அந்த கமிட்டிஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆராயிறாங்க. அது பெருசாக எஃபெக்டிவாக இல்லை அப்படிங்கும்போது இப்போ புதுசாக கொண்டு வந்த ஈக்விட்டி கைட்லைன்ஸில் என்ன கொண்டு வராங்கன்னா, நீ ஒரு கமிட்டி செட் பண்ணுறனா அதில் வந்து ஷெட்யூல்டு காஸ்ட் கண்டிப்பாக இருக்கணும், ஷெட்யூல்டு ட்ரைப் கண்டிப்பாக இருக்கணும், ஓபிசி கண்டிப்பாக இருக்கணும், விமன் கண்டிப்பாக இருக்கணுன்ற ஒரு ரூலை கொண்டு வராங்க. அதில் ஜென்ரல் கேட்டகரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்கள் வந்து எங்களை காலி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, நாங்கள் தான் சாதியை பார்க்குறது இல்லையே, நீங்கள் தான் வந்து எங்கள் மேலே ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. அதே மாதிரி 2வது ஆர்குமெண்ட்னா, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு வந்து பெரிய பெனால்ட்டிஸ் போடுவாங்க. இப்போ வந்து இந்த ஈக்விட்டி கைட்லைன்ஸில் அந்த மாதிரி பெனால்ட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது, நாங்களாம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறதே இல்லை, நீங்கள் தான் வந்து எங்களை கேஸ்ட் டிஸ்கிரிமினேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கேம்பஸ்னு வந்தால் தான் ரேக்கிங் தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் டிஸ்கிரிமினேஷன்ஸை விட. அப்போ ரேக்கிங்னு வந்ததுன்னு சொன்னாக்கா அவங்க சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் கேஸ் வந்து ஒரு பிசியோ ஒரு எஸ்சியோ இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு மாணவன், ஜென்ரல் கேட்டகரியில் வர மாணவன் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாகவும், SC/ST ஓபிசியில் இருக்கவங்க வந்து 3rd இயர் ஸ்டூடெண்ட்டாகவும், அந்த 3rd இயர் ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை வந்து ரேக்கிங் பண்ணிட்டான்னா இந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் போய் ரேகிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவன் கவுண்டரில் வந்து இவன் ஜென்ரல் ஸ்டூடெண்ட்டு
ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கான், இவன் என்னை வந்து கேஸ்ட் பேசிஸில் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டான், அதுக்கு நான் ரெட்டாலியேட் தான் பண்ணினேன்னு சொல்லி வந்தால் இதுக்கு என்ன வந்து தீர்வு இருக்குது என்று வந்து ஒரு முகாந்திரமற்ற ஒரு வாதத்தை வைக்கும்போது எஸ் இட்ஸ் பாசிபிள்னு சொல்லி கோர்ட் வந்து அப்சர்வேஷன் பண்ணுது, சுப்ரீம் கோர்ட். அதனால் இதுக்கு வந்து பெரிய வழிகாட்டுதல் இல்லைனால இதை நான் வந்து ஸ்டே பண்ணுறேன், இதுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து ரேகிங்கையும் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அல்லது ரிலீஜன் அல்லது வந்து ரேஷியல் டிஸ்கிரிமினேஷனையும் வந்து ஒரே மாதிரியாக எப்படி பார்க்க முடியும்? அந்த பேசிஸ் ஆஃப் த கேஸ்ட், அந்த பேசிஸ் ஆஃப் வந்து பர்த் பிளேஸ், ஜெண்டர் அல்லது வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய அளவில் வழிகாட்டுதல் என்பது கிடையாது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். அதனால தான் யூஜிசி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கைட்லைன்ஸ் வந்து இந்த வரையறைகள் வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஏன்னா ஏற்கனவே இருந்திருந்தால் யூஜிசியை இப்படி கொண்டு வரணும். ஸோ ஏற்கனவே இதெல்லாம் இல்லாத ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கணும். எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப் இது மாதிரி இடதுசாரி மாணவர் அமைப்புகள், தொடர்ச்சியாக அம்பேத்கரிய மாணவர் அமைப்புகள் இவங்கெல்லாம் நடத்தின ஒரு நீண்ட நெடிய போராட்டம் 2016 ரோஹித் வெமுலாவினுடைய மரணத்துக்கு பிறகு 2026 கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம், ஒரு 10 வருஷமான சட்ட ரீதியான போராட்டம், அதே போல் கள போராட்டங்கள் இதெல்லாம் நடத்தி தான், அரசியல் போராட்டங்கள்லாம் நடத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு முற்போக்கான ஒரு விதிகளை கொண்டு வர முடிஞ்சிருக்குது. ஆனால் அதை வந்து இவ்வளோ கால போராட்டத்தையும் மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விதமாக இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் ஒரு பிளவை உண்டு பண்ணி இது வந்து ஒரு தரப்பினருக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்குது, ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதனால் வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை கிளப்பி விட்டு அதன் மீது அரசு தான் வந்து ஒரு நேஷ்னல் டாஸ்க் ஃபோர்ஸ் சொல்லிட்டு அமைக்கிறாங்க. அது எதுக்குன்னு சொன்னால் ஸ்டூடெண்ட்ஸோட சூசைடெல்லாம் வந்து ஆராய்ந்து ஏன் அது நடக்குது அதை தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக உச்சநீதிமன்றம் தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸை அமைக்குது. என்னன்னா 2019 நினைக்கிறேன், ரோஹித் வெமுலாவோட அம்மாவும் இதே மாதிரி ஒரு விக்டிமோட அம்மாவும் போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் முறையிடும்போது சுப்ரீம் கோர்ட் 2019 யூஜிசிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 6 வருஷம் இந்த விஷயம் வந்து கிடப்பிலே தான் கிடக்கு. திரும்ப வந்து 2026 தான் வந்து அதை திரும்ப தூசு தட்டி அந்த ஈக்விட்டி கமிட்டிஸை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டைரக்ஷன் கொடுக்கும்போது இங்கே இவ்வளோ பெரிய அவுட்டேஜ் வருது. இது ஒவ்வொரு தடவையும் வந்து இங்கே இருக்க ஓபிசிஸை, இங்கே இருக்க ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபை, இங்கே இருக்க மைனாரிட்டிஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அரசாங்கம் எந்த ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கான எதிர்ப்பு அப்படின்றது இங்கே இருக்க உயர் சாதி இந்துக்கள்கிட்டேருந்து அதுக்கான எதிர்ப்புன்றது மிகப்பெரிய அளவில் தான் வந்திருக்கு. அதை நம்ம ரிசர்வேஷன் காலகட்டத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி போன்றவர்களுக்கு சில பாதுகாப்பு வரையறைகளோ அல்லது ஒதுக்கீடுகளோ வரும்போது போராட்டங்களும் நீதிமன்றங்களும் அதுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து வரலாற்று ரீதியாக பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து இடபிள்யூஎஸ் வந்தபோது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வரும்போது நார்த் இந்தியாவில் பெரிய அளவில் யாருமே போராடலை. ஏன்னா அந்த வீக்கர் செக்ஷனாக இருக்கக்கூடிய உயர் சாதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அவங்க வராங்க, அது நடக்குது. ஆனால் ஓபிசிக்கான இடஒதுக்கீடு என்று மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை அமல்படுத்துகிறேன் என்று சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த வட மாநிலங்கள்லேயே மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக இருக்குது. ஜென்ரல் கேட்டகரியே இருக்கக்கூடாதுன்றது அதுக்குள்ளே சொல்லலை, ஆல்ரெடி அவங்க வந்துருவாங்க. அது போக இந்த கேட்டகரியிலேருந்து இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் கண்டிப்பாக உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டில் சொல்லப்படுது. அப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து எங்களுக்கு ரெப்ரசன்டேஷனே கிடையாது, இயல்பாகவே நாங்கள் தான் ஒடுக்குறோம், எங்களை தான் வந்து குற்றவாளியாக இந்த ஆக்ட் மாற்றுது அப்படின்னு அவங்க முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம் அப்படிங்கிறதே தப்பு. இன்னொன்று, ரோஹித் வெமுலா ஆக்டில் வந்து ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் தான் இப்போ இந்த கமிட்டியெல்லாம் யார் நியமிக்க போகிறான்றது ஒரு கேள்வி இருக்குது, ஓகேங்களா? ஆனால் ரோஹித் வெமுலா ஆக்டில் இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ்லாம் எப்படி வருவாங்கன்னா மாணவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேஷன். ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டிலேருந்து 2 பேர்னா கேம்பஸில் எலெக்ஷன் நடக்கணும், எலெக்ஷன் நடத்தி இவங்க 2 பேர் எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணட்டும் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க தேர்வு செஞ்சு அனுப்புவாங்க. அதே ஆசிரியர்லேருந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் சொன்னால் அதுவும் தேர்வு முறைக்கு உள்ளிட்டு தான் இருக்கும். இதுதான் ரோஹித் வெமுலா ஆக்டில் இருக்கிறது. ஆனால் இப்போ சொல்லியிருக்க யூஜிசி கைட்லைன்ஸில் அப்படி வந்து எப்படி இவங்களை நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளியரான விஷயம் கிடையாது. அப்போ ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனே அவருக்கு சாதகமான ஆட்களை நியமிக்க போகிறாரா, அவரோட விருப்பு வெறுப்புகளுக்கு உள்ளிட்டு இந்த கமிட்டி இருக்குமான்றதெல்லாம் ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து ரோஹித் வெமுலா ஆக்டை வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம முன்வைக்கிறோம். ஸோ இந்த எதிர்ப்பு அப்படின்றது ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான். இப்போ என்னென்னா இங்கே இருக்க உயர்சாதி இந்துக்கள் பிஜேபியை தங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் நினைக்கிறாங்க. இப்போ பிஜேபி இதை பண்ணிடுச்சு அப்படின்ற ஆதங்கம் தான் வந்து இவங்களால தாங்க முடியல. வேறு யார் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எங்களுக்கு இதை பண்ணலாமா, நாங்கள் உங்களை தானே வந்து கடைசி ரிசார்ட்டாக நினச்சிட்டு இருந்தோம், நீங்களே இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி கூடிய கலெக்டிவ் வீசுறது, இனிமேல் பிஜேபி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறது, மோடிக்கு எதிரான பிரச்சாரங்கள், அந்த ப்ரொபகண்டா எல்லாத்தையும் நம்ம கண்ணசாக பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒன்று தான். அதே மாதிரி
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது அதை பிஜேபி கவர்மெண்ட் எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்றது நமக்கு தெரியும். இது சும்மா வந்து நாங்கள் போட்டோம், இப்போ வந்து திரும்ப வந்து அது சட்டப்பூர்வமாக பிரச்சனை ஆயிடுச்சு, நிறையா வழக்குகள் வந்து பதிஞ்சிட்டாங்க, அதனால் இந்த சட்டப்பூர்வ தடைகள்லாம் இருக்கிறதுனால இதை நாங்கள் இடைக்காலமாக நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றது எதிர்பார்த்தோம் தான். இதில் ஆச்சரியம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுதான் இப்படி நடக்கலனா தான் நம்ம ஆச்சரியப்படும், அது இம்ப்ளிமெண்ட் ஆனதான் நம்ம ஆச்சரியப்படணும். நிர்பயாவினுடைய அந்த படுகொலைக்கு பிறகு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் மேலும் வலுப்படுத்தப்பட்டு நிர்பயா ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்துச்சு. ஒரு கேஸை எப்படி ப்ரொசீஜரை பண்ணணும், பெண்களுக்கு பாலியல் வன்புணர்வோ அல்லது பாலியல் வன்கொடுமைகளோ நடத்தப்பட்டால் எப்படி வந்து அதை அணுகணும் அப்படிங்கிறது தான் அந்த நிர்பயா ஆக்ட் வந்து சொல்லக்கூடிய விஷயம். அதில் வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமலேயே பாலியல் வன்கொடுமைகள் என்று சொல்லி வழக்குகள் பதியப்படுகிறதா அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப 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 மைக்ரோ லெவலில் அப்படியான விஷயங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நடக்கவும் செய்யுது. நீங்கள் வந்து பாக்ஸ்கோ ஆக்ட் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக வழங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு சட்டம். அந்த சட்டம் வந்து தவறுதலாக பயன்படுத்தப்படுதானா ரொம்ப மினிமலாக ரொம்ப வந்து மைக்ரோ லெவலில் 1-2 வழக்குகள் அது வந்து பயன்படுத்தப்படுகிறதா என்றால் பயன்படுத்தப்படுகிறது. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது ரொம்ப முக்கியமான சட்டம். அந்த சட்டங்கள் தவறாக பிசிஆர் ஆக்ட் வந்து தவறாக பயன்படுத்தப்படுகிறதா என்று கேட்டால் ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவலில் 1-2 வழக்குகள் பயன்படுத்தப்படுது. இதெல்லாம் இப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காகவே இந்த வழக்குகளோ இந்த சிறப்பு சட்டங்கள் தனிச்சட்டங்கள் தேவையில்லைன்ற ஒரு முடிவுக்கு போக முடியுமா? அப்போது நீங்கள் எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் வந்து ஒரு ப்ரோவும் இருக்கும், ஒரு கான்ஸும் இருக்கும். நாம் வந்து பார்க்க வேண்டியது நம்முடைய அப்ஜெக்டிவ் என்ன. இந்த ஹையர் எஜுகேஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான கைட்லைன்ஸினுடைய அப்ஜெக்டிவ் வந்து கல்வி நிலையத்திற்குள்ளே வந்து ஒரு தனி மனிதனுடைய லெஜிட்டிமேட் ரைட்ஸை பறிக்காமல் அவனுக்கு கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன் இந்த உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்குது, ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அப்படின்னா, இந்த மன்றங்களோ சரி, இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளோ சரி, அவங்க வந்து இந்த அரசாங்கத்தினுடைய இந்த கட்டமைப்பை வந்து பாதுகாக்கிறதுக்காக செயல்படக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தான் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஏன்னு சொன்னால் ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஒரு வழிமுறையை சொல்லிட்டு மீண்டும் வந்து மக்களுக்குள்ளே அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டு அவங்களே வந்து தடை பண்ணுறாங்க. அப்போ வந்து அரசாங்கத்துக்கு சாதகமான நிலைப்பாட்டை தான் இவங்க வந்து எடுக்கணும்னு நினைக்கிறது. ஒரு பக்கம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மக்களுடைய ஓட்டம் அவங்களுக்கு தேவை இருக்குது, அதே நேரத்தில் ஜென்ரல் கேட்டகரியும் பகச்சிக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்குது. அப்போ இப்படியான கட்டமைப்புகள் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸில் வந்து பார்த்திங்கன்னா ரோல் பேக் யூஜிசி, அதே மாதிரி வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தையே இணைய வழியிலும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதே போல் வட மாநிலங்களில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை கடுமையாக நடத்தினாங்க. அதனுடைய விளைவாகத்தான் வந்து இப்போ இந்த ஸ்டே வந்திருக்கிறது இப்படிலாம் வந்து பார்க்க முடியுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரங்களை மேற்கொண்டு அவங்க ஓட் பேங்க்காக இன்றைக்கு வந்து மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசு மாணவர்கள் மத்தியிலும் இப்போ அந்த பிளவை கேம்பஸ் வாரியாக செய்கிறதுக்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இப்போது நம்ம இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான். கல்வி நிலையத்திற்குள் வலதுசாரி ஊடுருவல்கள் எவ்வளவு மோசமானது அப்படின்னா, நீங்கள் வந்து இன்னைக்கு இந்தியா அப்படின்னாக்கா என்ன, இந்தியா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்தியாவுடைய மிக முக்கியமான வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து நீங்கள் வந்து பிபின் சந்திரா, இர்ஃபான் ஹபீபு, ஆதித்யா முகர்ஜி, ரொமிலா பாப்பர், இந்த மாதிரியான ஆட்கள் தான் வந்து பெரிய ஸ்காலர்ஸாக இருக்காங்க. இப்போ இவங்களையெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறாங்களே பர்சனலாக வலதுசாரிகள், ஜேஎன்யூக்குள்ளே, டெல்லி யூனிவர்சிட்டிக்குள்ளே இர்ஃபான் ஹபீபை, ரொமிலா தாப்பரை மத ரீதியாக அவங்களுடைய பிறப்பு சார்ந்து, அவங்களுடைய கருத்தியல் சார்ந்து, அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் சார்ந்து இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, கல்வி நிலையத்திற்குள் யதார்த்தமான படிப்புகளை வந்து யதார்த்தமாக நாம் கற்றுக்க வேண்டிய உண்மைகளை வந்து மழுங்கடிச்சு அது வந்து அரசியல் பிரச்சார மேடையாக கல்வி நிலையங்கள் மாறும். அதனுடைய பின்னணியினுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் கர்நாடகாவில் உங்களுக்கு வந்து ஹிஜாபு பிரச்சனை வந்தது. அதே போல் இந்து பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு முஸ்லீம் ப்ரொஃபஸர் வந்து எனக்கு டீச் பண்ணலாமா அப்படின்னு சொன்னது. காஷ்மீரில் வந்து மாதா வைஷ்ணவி தேவிங்கிற பேரில் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் உருவாக்கிட்டு அதில் 42 பேர் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாமான்னு வந்து பிரச்சனை. இதெல்லாமே எங்கேருந்து வருதுன்னா கல்வி நிலையத்திற்குள்ளே அல்லது கல்வி கூடங்களுக்குள்ளே வலதுசாரிகள் படையெடுப்புகளால் வரக்கூடிய பிரச்சனையாக தான் பார்க்க முடியுது. டோட்டலாக இந்தியாவோட எல்லா மதம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அந்த ஒற்றைத்துவம், மதம்னா ஒரே மதம், மொழின்னா ஒரே மொழி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்தியாவோட சென்டிமெண்ட் அதை நோக்கி போகும்போது கல்வி நிலையங்களில் அந்த மாதிரி மாறுறதுக்கான அப்படி தான் மாறும். அது அப்படி வரலாம் மாறலைன்னா அது அறிவியலுக்கு எதிரானது. ஏன்னா டோட்டலாக இந்தியா வந்து இந்துத்துவா அப்படின்ற ஒரு பெரிய அலையில் இருக்கும்போது வலதுசாரிகள் வந்து கல்வி நிலையங்களை வளர்கிறது வந்து தவிர்க்க முடியாதாகுது. ஏன்னா அந்த வலதுசாரி தத்துவம் வந்து ஈஸியாக அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயினை கொடுக்குது.
அந்த வலதுசாரி மாணவர் அமைப்புகளில் இருந்தால் உனக்கு அடுத்த கட்டமாக பாலிடிக்ஸில் பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கட்டமைக்கப்படுது. அதே மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நேச்சுரலி அதை நோக்கி வந்து போலரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஜேஎன்யூவில் வந்து மாணவர்கள் போராட்டம் நடத்தும் போது வலதுசாரி கருத்தியலை கொண்ட ஏபிவிபி என்ற மாணவர் அமைப்பு ஜனநாயக முறையில் போராடக்கூடியவர்களை, அந்த மாணவர்களே கிடையாது, ஏபிவிபியை சார்ந்தவங்க மாணவர்களே கிடையாது, வெளியேந்து வந்த குண்டர்கள் அவங்க போராடக்கூடிய மாணவர்களை தாக்கி மண்டையை உடைச்சி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது கல்வி நிலையங்களுக்குள்ளே உருவாகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னொன்று, வலதுசாரி தாக்கம் என்பது கேம்பஸ்குள்ளே போகும்போது என்னென்னா, அது நம்ம ஏதோ ஒன் வே ப்ராசஸாக பார்க்க முடியாது. இப்போ பாடத்திட்டங்களில் வந்து இவங்க வந்து இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் இதே யூஜிசி தான் வந்து சொல்லியிருக்குது, கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க, சயின்ஸ் படிக்கிறவங்க சரஸ்வதி வந்தனம் படிக்கணும், இதை வந்து சிலபஸில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சாணக்கியாவோட விஷயங்களை வந்து சிலபஸில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அறிவியலுக்கு புறம்பான பிற்போக்கு கருத்துக்கள், அதே போல் மகாபாரதம், இந்த மாதிரியான புராண இதிகாசங்களை வந்து இன்றைக்கி பாடத்திட்டத்தில் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அடிப்படையில் எதை வந்து இன்றைக்கி தூக்கி பிடிக்குதுன்னு சொன்னால் மனு தர்மம்னு சொல்லக்கூடிய அது அதர்மம் தான். நம்ம தர்மம்னு அதை ஏற்றுக்கல, மனுஸ்மிருதியை தூக்கி முடிக்குது. அப்போ மனுஸ்மிருதி அடிப்படையிலே வந்து சாதிய அமைப்பு முறைகள், ஒடுக்குமுறைகள், இது எல்லாத்தையுமே நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா, பெண் அடிமைத்துவத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த மனுஸ்மிருதின்றது இருக்குது. அப்போ நீ இந்த பாடத்திட்டத்தெல்லாம் இன்றைக்கி சப்ஜெக்ட் உள்ள வச்சுட்டு யூஜிசி கைட்லைன்ஸை மட்டும் ப்ராக்ரெசிவாக எடுத்துகிட்டு வந்துட்டா நம்மளால் ஓவரால் மாற்றங்கள் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. இதில் எல்லாமே நம்ம மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு. அப்போ இன்றைக்கி வலதுசாரி தாக்கம் என்பது கல்வி நிலையத்துக்குள்ளே அது வெவ்வேறு வழிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. அது வரதனுடைய விளைவு என்னன்னா, ஜனநாயக ரீதியாக செயல்படக்கூடியவர்களின் குரல் வலை நசுக்குவது. சாதி மத பிரச்சனைகளை தடுப்பதற்கு கல்வி வளாகத்திற்குள்ள மாணவர்களுக்கு முக்கியமாக அரசியல் பயிற்சி என்பது தேவை. ஏன்னா எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல், ஒரு மாபை டெவலப் பண்ணணும் அப்படின்னாக்க, ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும்னா அந்த கூட்டத்துக்கான ஒரு அரசியலை தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ சக மாணவர்கள் அரசியல் ரீதியாக தெளிவு பெறுகிறார்கள் என்று சொன்னால் சாதி மத அந்த அரசியல், சாதி மதத்தை வைத்து நடக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அதேபோல் நீதிபதி சந்துரு அவர்கள் தனிநபர் ஆணையம் என்கின்ற முறையில் தமிழ்நாடு அரசுக்கு சில பரிந்துரைகள் வழங்கியிருக்கார். அதில் சோஷியல் ஜஸ்டிஸை டெவலப் பண்ணுறதுக்கு, சோஷியல் ஜஸ்டிஸ் ஆர்என்ஆர் இயக்கம், என்சிசி, என்எஸ்எஸ் எப்படி இருக்கிறதோ அதுபோல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆர்மி என்கின்றதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காரு. அதுலேயும் எஸ்எஃப்ஐ அந்த மாதிரியான அமைப்பு முறைகள் வேணும்னு சொல்கிறோம். அந்த கிளாஸஸ் வந்து சோஷியல் டிஸ்கிரிமினேஷன் சம்மந்தமான கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும், மாரல் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுங்கிறதெல்லாம் அவருடைய பரிந்துரைகள். சந்திரனுடைய பரிந்துரைகளோடு அந்த சந்திரனுடைய பரிந்துரைகளிலேயே மாணவர் ஜனநாயக பேரவைத் தேர்தல் அவசியம் என்பதை அவரும் வலியுறுத்தியிருக்கிறார். அந்த மாணவர் ஜனநாயக பேரவைத் தேர்தலும் இந்த மாதிரியான சாதி மத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். தொடர்ச்சியாக நம்ம கல்வி நிலையங்களில் இதற்கான பிரச்சாரங்களை இன்றைக்கு மேற்கொள்ளணும். ஏன்னா ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை இன்றைக்கு பிஜேபி அரசு கட்டவிழ்த்து விட்டு மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு டாக்கு, ஒரு தவறான கண்ணோட்டத்தை இன்றைக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நம்மை போன்ற ஜனநாயக அமைப்புகளுடைய வேலை என்னவா இருக்கணும்னு சொன்னால், முதல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். ஏன் இந்த ஆக்ட் சரியா தப்பா, ஒரு விவாதத்துக்கு வாங்க. ஒரு ஓப்பன் டாக்குக்கு விவாதத்துக்கு வரும்போது எது சரி எது தவறு என்பதை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு நம்ம கள போராட்டங்களை அதிகரிக்கிறது, இன்னும் பிற ஜனநாயக சக்திகளை இணைக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி, அதிமுக இல்லாத மாணவர் அமைப்பினுடைய கூட்டமைப்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. எஸ்எஃப்ஐ மட்டுமல்ல, எல்லா மாணவர் அமைப்புகளும் சேர்ந்து எஃப்எஸ்ஓ அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பின் சார்பாக நம்ம வந்து ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கோம், சில இயக்கங்களுக்கு திட்டமிட்டிருக்கோம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் கூட இதை வந்து உச்சநீதிமன்றம் தடை வைப்பதை வந்து நியாயமற்றது என்கின்ற முறையில் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவில் முற்போக்கு எண்ணம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மத்தியில் வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு சட்டம் தான். அதை வந்து எப்படி அமல்படுத்துவதற்கான போராட்டம், எப்படி கொண்டு வருவதற்கு நம்ம போராட்டம் நடத்தணுமோ அதுபோல் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் ஒரு பெரிய போராட்டம் என்பது தேவைப்படும். அதை நடத்திக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது.